தளபதி விஜய் சாருடைய கடைசி படம் ஜனநாயகன். இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. குறிப்பாக விஜய் சார் வர அந்த போர்ஷன்லாம் முழுவதுமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 90% வந்து ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பாக்கி கொஞ்சம் கிளைமேக்ஸ் பகுதி தான் இருக்குது. அதற்குள்ளாரையே படத்துடைய கிளீம் ஸ்டுடியோவில் வெளியிட்டலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு படக்குழுவினர் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த கிளீம் ஸ்டுடியோ விஜய் சாருடைய பர்த்டே, அதாவது ஜூன் 22ஆம் தேதி வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமத்தை சன் டிவி வாங்கியிருக்கு. 55 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த படத்துடைய ஓடிடி உரிமத்தை அமேசான் பிரைம் 33 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கு. ஒரு அதிரடியான பொலிட்டிக்கல் நிறைந்த ஆக்ஷன் சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் வருகிற 2026 ஜனவரி 9ஆம் தேதி பொங்கலப்போ ரிலீஸுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட டேரக்டர் ஹச் வினோத் சும்மா வேறு மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதை விட படத்துடைய பிஜிஎம் அனிருத் அவங்களுடைய பிஜிஎம் சும்மா வேறு மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோக்கு டஃப் கொடுக்கக்கூடிய செம்மையான ஒரு பிஜிஎம்மை கொடுத்துருப்பாரு. இந்த படத்தோடைய ஹீரோயினி பூஜா ஹெக்டே, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ், கௌதம் வாசுமேனன், பிரியாமணி, பாபி தியேல், ரேவதி உள்ளிட்ட நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் ரேவதி மேம் மட்டும் தளபதியுடைய தமிழன் படத்தில் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 22 வருஷம் கழிச்சு இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஒரு முக்கியமான கேரக்டரில் வர்றாங்க. ஸோ கேரக்டர் செலெக்ஷன்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே இருக்குது. கண்டிப்பாக படம் வந்து வேறு மாதிரியான ஒரு ஹைப்பை ஏற்படுத்தும். சத்யசூரியன் இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபிக் ஒளிப்பதிவு பண்ணுறாரு. இதை விட இப்போ இந்த படத்தில் ரீசெண்டான ஒரு அப்டேட் என்னென்னா, இந்த படத்தில் தளபதி விஜய் சார் அவங்க போலீஸ் கேரக்டராக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டியான ஒரு அன்அஃபீஷியல் அப்டேட் வந்திருக்கு. ஸோ படத்துடைய அந்த கிளீன் வீடியோ விட்டால் தான் தெரியும் படத்தில் தளபதி அவங்களுக்கு எந்த கேரக்டர், யாரெல்லாம் இருக்காங்க, யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். இன்னமும் படத்துடைய ட்ரெய்லர் வந்தால் இன்னமும் நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகே, தளபதி பர்த்டே இப்போ வருகின்ற அந்த கிளீம் வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.